சமாதி மாத்திரம்தான். ஆனால் அவர் இன்னமும் உயிரோடு இருக்கார். இதுதான் ஜீவ சமாதி. ஷீரடி சாய்பாபா இருக்கார், திருவண்ணாமலை ரமண மகரிஷி இருக்கார், ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி இருக்காங்க, திருச்சியில் நெருவர் சதாசிவ பிரம்மேந்தர் இருக்கார், அதுக்கப்புறம் நம்ம ஐயா பூண்டி மகான். இவங்க 5 பேர் தான் ஜீவ சமாதி. இவருக்கு அப்பா அம்மா யாருன்னு தெரியாது. இவர் வந்து இந்த ஊரில் வந்து சுற்றிக்கிட்டு இருந்தார். யார்கிட்டையும் கை நீட்டி எதுவும் யாசனம் கேட்க மாட்டார். ஐயா பாட்டுன்னு வருவார், அவர் பாட்டுன்னு ஏதோ திண்ணையில் உட்காருவார், அவர் பாட்டுன்னு கிளம்பி போயிட்டே இருப்பார். அப்போது யாரோ ஒரு 2-3 பேருக்கு தெரிஞ்சிருக்கு ஐயாவோட ஒரு தெய்வீக கலை பொருந்திய முகம், அவரோட கம்பீரமான தோற்றம், அதை வச்சுக்கிட்டு அவங்க இது ஏதோ மகானாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு யாராவது சாப்பாடு போடுவாங்க. ஆனால் அவர் கை நீட்டி யார்கிட்டையும் கேட்க மாட்டார், சாப்பாடு வேணும்னு கேட்க மாட்டார், அவர் பாட்டுன்னு போயிட்டே இருப்பார். ஆனால் சாப்பாடு வாயில் கொடுத்தா தான் சாப்பிடுவார் ஐயா. ஒரு நாள் என்னாச்சு, செய்யார் பக்கத்தில் ஆறு ஓடுது, அங்கே நிறைய தண்ணி வந்துருச்சு. தண்ணி இப்போ இவர் பாட்டுன்னு சுற்றிக்கிட்டு இருப்பார். எல்லோரும் பைத்தியம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவர் யார்கிட்டையும் வாய் தொடர்ந்து பேச மாட்டார், அவர் பாட்டுன்னு இப்படியே போயிட்டு இருப்பார், வகத்தில் இருப்பார் அவர். இப்போது நிறைய மழை வரவே இந்த ஆற்றுல உட்காந்துட்டு இருந்தார் சுவாமி. உட்காந்துட்டு இருக்கும்போது என்னாச்சு, நிறைய தண்ணி வந்தது. மணல் மேடெல்லாம் எல்லாம் மூடிடுச்சு அவர் உட்காந்துருந்த இடமெல்லாம். சரி ஒரு ஆற்றோடு போயிட்டாரு அப்படி சுவாமின்னு நினச்சிக்கிட்டு எல்லாம் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா சின்ன பிள்ளைங்களாம் இந்த மாதிரி குட்டி பிள்ளைங்களாம் விளையாடிட்டு இருக்கோம் இல்லையா, அப்போ விளையாடிட்டு இருக்கும்போது அவருடைய சடம் வந்து தெரிஞ்சதாங்க. இப்போ தோண்டி எடுத்து பார்த்தா உள்ள ஐயா உட்காந்துட்டு இருக்காரு. அப்புறம் எல்லாத்தையும் விளக்கிட்டு எடுத்து பார்த்தாங்க, மணலெல்லாம் எடுத்துட்டு பார்க்கும்போது உள்ள ஐயா உட்காந்துட்டு தெரிஞ்சோன்னு அவர் இயல்பாக எதுவுமே நடக்காத மாதிரி எழுந்து போயிட்டார். அதுலேருந்து ஆற்று சுவாமின்னு அவருக்கு பேர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவருடைய மகிமையெல்லாம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவரை வந்து முன்னாடி வந்து ஒதுக்குனாங்க. என்னென்னா ஒருத்தர் ஒரு மரத்தொட்டி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணார், தினமும் காலையில் நாங்கள் வந்து உட்காருவார். இப்போ ஏதோ இங்கே வந்து உட்காரா நமக்கு பிடிக்கல இவருடைய தோற்றம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணார், ஒரு பஸ்ஸில் ஏற்றி விட்டார். எங்கே செங்கட்டில் போய் எங்கேயாவது இறங்கிக்கிட்டோம் அப்படின்ற போல ஏற்றி விட்டுட்டு இங்கே வர்றதுக்குள்ள திரும்ப அங்கே உட்காந்துருக்காரு. உட்காந்துக்கிறார். அவரை விரட்ட முடியாது, அவர் நினச்சா தான் அவர் அங்கே கிளம்ப முடியும். மகா இது மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது. ஒரு நாகத்தாலி முப்புதன்னு சொல்லுவாங்க, நம்ம நடக்க முடியாது. ஆனால் 12 மணி பகலில் வெயிலில் ஆற்று மணல் எப்படி சுடும், ஆனால் அது உள்ளே உட்காந்துட்டு இருப்பார். அவர் நிலமான உட்காந்து, அதாவது நில வச்சுட்டு உட்கார்ற மாதிரி குருன்னு உட்காந்துட்டு இருப்பார். அவர் இந்த ஆற்று மணல் அவர் சுடாது, ஒன்றும் பண்ணாது. எல்லாம் பயப்படுவாங்க, ஐயா எங்கள் பாம்பெல்லாம் போச்சு, கருணாகமெல்லாம் போச்சு, நீங்கள் எப்படி உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டால் எல்லாம் ஒன்றும் இல்லையப்பா அப்படின்ற மாதிரி பேசுவார். மடியில் பூனையை வச்சுட்டு இருப்பார் எப்போவுமே உட்காந்துட்டு போவார். நீங்கள் அந்த திண்ணையில் பார்க்கலாம், 6 அடி நீளம் 3 அடி அகலமாக இருக்கும். அந்த திண்ணையில் வந்து 19 வருஷம் பூமியில் கால் படாமல் உட்காந்துட்டு இருந்தார். அதாவது என்னென்னா அவருடைய இயற்கை விவாதம் சொல்லுவாங்க இல்லையா, சிறுநீர் கழிக்கிறது, அதெல்லாம் அதுக்கு கூட அவர் இறக்க மாட்டார். இங்கே தான் உட்காந்துட்டு இருப்பார் ஐயா. பக்கத்தில் வந்து ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அந்த ரூமில் வந்து அவருக்கு வந்து காணிக்கைகள்லாம் கொண்டு வருவாங்க நண்பர்கள். கொண்டு வரும்போது எல்லாத்தையும் இங்கே வச்சுருவாங்க, இங்கே போட்டு போயிடுங்க அப்படின்னுவார். அந்த பொருட்கள் வந்து நாற்றம் அடிக்காது, வாசம் வீசாது, கெட்ட துர்நாற்றம் எதுவும் வீசாது. அதாவது காஞ்சி போகுமே தவிர எந்த ஒரு துர்நாற்றமும் வீசாது, அப்படியே இருக்கும். ஆனால் வந்து இப்போ நிறைய அன்பர்கள் பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி இவ்வளோ வசதியெல்லாம் கட்டியிருக்காங்க. ஊரை கூட்டாக இருக்கும், அந்த அடியில் உட்காந்துட்டு இருப்பார் ஐயா. ஒரு ஸ்க்ரீன் டிவி மாதிரி போடுவாங்க, ஐயா இன்றைக்கி தரிசனம் முடிச்சாங்க அப்படின்னு முடிக்கிறா போல். இப்போ சுப்பிரமணிய சுவாமின்னு ஒருத்தர் இருந்தார் இல்லை, அவங்க வந்து ஐயாவுக்கு வந்து தொண்டு பண்ணார், சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாரு, எல்லா ஒரு தொண்டு செஞ்சுட்டு இருந்தார். அவர் வந்து சீடர் பிள்ளையாக வச்சுக்கிட்டாரு. அவர் தனக்கு வந்து சேவை பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கார். அவ்வளோதான். அப்போ ஒரு நாள் எல்லோரும் கேட்டாங்க, ஐயா இங்கே வந்து இவ்வளோ பொருட்கள் வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க அன்பர்கள், அவருக்கு பிடிச்சது வந்து வேர்க்கடலை பர்பி இந்த மாதிரி எல்லாம் இன்னும் கொடுப்பாங்க. அவங்க என்ன அதாவது அன்போடு கொடுக்கணும். அவருக்கு ஒரு பெரிய பணக்காரங்க பெரிய பலவிதமான ஸ்வீட்டு கொண்டு கொடுத்தா கூட அவங்க வந்து எடுத்துக்க மாட்டார். ஆனால் அன்பாக நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா ரொம்ப அவருக்கு பிடிச்சிருக்கும், அவங்களுக்கு எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு மகானவர். அப்போ அவருக்கு யாரும் கேட்டாங்க, இவ்வளோ பொருட்கள் இங்கே இருக்குது, என்ன பண்ண போகிறீங்கன்னு. அதெல்லாம் நான் ஒரு நாள் எரிச்சிருவேன் அப்படின்னாரு. சொன்னால் போதே ஒரு நாள் எரிச்சிருவேன். ஏன்னா பஞ்சபூர்ணம் ஒரு கட்டுப்பாட்டில் தானே இருக்குது. அவங்க கடவுள் இல்லையா, அவர் நினச்சா இன்றைக்கி மழை வரும், அவர் நினச்சா அவங்களுடைய விஷயம் சுலபமாக முடிக்க வச்சுருவார். அவரை வந்து வேண்டி அடைக்கலம்னு வந்தவங்க யாருமே வெறுமனே திரும்பி போனதாங்க கிடையாது. ஏன்னா அவருக்கு வந்து நீங்கள் உண்மையாக இருக்கணும், தர்மமாக இருக்கணும். இருந்துட்டானா அவங்களை கை தூக்கி விட்டுருவார். ஏன்னா இப்போது கலிகாலம் ஆகிடுச்சு, எல்லாம் அதிகமாகிடுச்சு. அவரே சொல்லுவார், ஒரு சர்வீஸ் நட்டுறாங்க, ஒயரெல்லாம் எடுத்துடுறாங்க, ஆனால் வந்து என்கிட்ட வந்து சர்வீஸ் வாங்க வந்துடுறாங்க, என்கிட்ட கரண்ட் வாங்க வந்துடுறாங்கன்றப்பெல்லாம் பேசுவார். ஒரு சிகரெட் பற்ற வச்சுட்டு என்கிட்ட கேட்டால் நான் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னுவார். பரிபாஷை நிறைய பேசுவார். இப்போ நம்ம ஒரு விஷயமா வந்திருக்கோம் அப்படின்னாக்கா, காயாக பழமாக அறுக்கிறதுக்கு விதை நல்லா நட்டவன் அறுவடை பண்ணிடுவியா அப்படின்னு கேட்பார். கொஞ்சம் காலம் போகணும் இல்லையா, அது வந்து பரிபாஷை
நேரடியாக சொல்ல மாட்டார். இப்போ நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு ஒன்று வரும், வீட்டில் இருந்து ஒரு மாலை எடுத்துகிட்டு வரோன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு 3 பேர் வரோன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து என்ன நமக்குள்ளே உரையாடல் நடக்கும். இந்த மாலையை நம்ம வந்து அவருக்கு போட்டால் நல்லா இருக்குமா, சிவனுக்கு போட்டால் நல்லா இருக்குது, நமக்குள்ளே நடக்கிறது ஒரு 20 கிலோமீட்டர் அந்தாண்டது. ஆனால் இங்கே வந்தோடனே கரெக்டாக சொல்லுவார் அவர், நீ என்னப்பா மாலை யாருக்கு போனால் முடிவு பண்ண அப்படின்னு கேட்பாரு. நம்ம அந்த நினச்சிட்டு வந்து நீங்கள் கரெக்டாக எப்படி சொல்ல முடியும்? இது மாத்திரம் கிடையாது, நிறைய அற்புதங்கள் புரிஞ்சிருக்காரு. அமெரிக்காவில் இப்போ என்ன ஒருத்தர் வந்து கேட்டார், என் பிள்ளை இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு கேட்டார். உங்களை தான் இப்போ காட்டா சாப்பிட்டு இருப்பாங்க அப்படி ஃபோன் பண்ணி கேட்டுப்பாரு அப்படின்னா ஆமான்றாங்க. உண்மைதானே அப்படின்னு. தன்சிங்னு ஒரு பெரியவர் வந்துட்டு இருக்காரு. அப்போ அவர் வந்து ஜீவசமாதி அடையில. ஐயா ஜீவசமாதி ஆனது 1978 நவம்பர் 3ஆம் தேதி வியாழக்கிழமை ஜீவசமாதி ஆனது. ஐயா நல்ல மழை பெஞ்சதான் 3 நாள் சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர் வந்து தன்சிங்னு ஒரு ஐயா வந்து சேவை பண்ணிட்டு இருந்தார் ஐயா ஜீவசமாதி ஆகிறதுக்கு முன்னாடி. அப்போ அவருக்கு வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க, வேலூரில் தான் கோரிக்கை பண்ணி வச்சுருப்பாரு. அவருக்கு வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க, ஐயா இந்த மாதிரி வந்து ரிப்போர்ட்டில் தெரிஞ்சது உங்களுக்கு சக்கரை வியாதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அவர் ஒரு 2-3 நண்பர்களோட இங்கே வந்து பார்ப்பார் ஐயா. தர்சனம் கூட வரும்போது அவர் சொன்னாராம், அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க ஃப்ரெண்டுக்கிட்டே தர்சனம் முடிச்சுட்டு, என்னங்க உங்களுக்கு இந்த மாதிரி கோரிக்கை வண்டிக்காரங்க வந்து இந்த மாதிரி சக்கரை வியாதிக்குன்னு சொல்லிட்டாங்களாமே அப்படின்னு. ஐயா வந்து கேட்டுருக்காரு. அவர் சொல்கிறாராம், யாருப்பா அவனுக்கா தர்சன் இல்லையப்பா அவனுக்கு கிடையாது அப்படின்னாராம். இல்லைங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படி தான் இருக்குது அப்படின்னு. இல்லைப்பா அவனுக்கு கிடையாது அப்படின்ட்டாரு. மறுபடியும் போயிட்டு செக்கப் பண்ணாக்கா டாக்டரே அதிசயப்பட்டு கேட்குறாராம், இது வந்து ஏன்னா எதாவது இடம் இருக்குமோ அப்படின்னு ஒரு மனசில் இருந்துச்சு. சரியாக பார்க்கலையோ நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சரியாக அனலைஸ் பண்ணலையோ அப்படின்னு நினச்சிட்டாரு. அப்போ என்ன பண்ணார், திரும்ப கூப்பிட்டு நீ என்ன பண்ணுற, எனக்கு போய்ட்டு ஒரு 4 இட்லியோ ஸ்வீட்டோ காஃபிலாம் சாப்பிட்டு வந்து, ஏன்னா ஏசிபிசி பார்ப்பாங்க டயபிட்டிஸ் இருக்கா இல்லையா பார்க்குறதுக்கு, சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு அப்புறமோ சரி போய் சாப்பிட்டுவா அப்படின்னு சொன்னார் டாக்டர். அவருக்கே ஆச்சரியமாக இருந்தது ரிப்போர்ட்டு. என்னப்பா காணுங்கப்பா நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்லான்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. வந்து சொன்னார், ஐயா நீங்கள் சொன்னால் போல தான் ஆச்சுருது, நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்க, என் வாழ்க்கையெல்லாம் அவர் வந்து ஒரு ஸ்வீட் சாப்பிட்றது எவ்வளோ. ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஸ்வீட் எடுக்கும்போது நமக்கு ஆர்வம் இருக்கும், நம்மளால் கட்டுப்படுத்த முடியுமா, இன்னொன்று சாப்பிட்லான்னு தானே நமக்கு தோணும். அவர் அப்போ அவன் என்ன சொல்லணும், வாழ்நாள் முழுக்க அவர் வந்து வாழ்க்கையை இனிப்பாக வச்ச மகான்னு சொல்லலாம். அவங்க நிறைய பேர் ஒருத்தர் வந்து ஒரு தொழுநோயோட ஒருத்தர் வந்தார், பார்த்தோன்னே அவர் என்ன வேலை பண்ணாரு கரெக்டாக சொல்லிடுவார். முக்காலமும் தெரியும் அவருக்கு, நீ என்ன பண்ண, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க, இதுக்கு மேலே என்ன நடக்க போகிறது எல்லாமே அவருக்கு தெரியும். அப்போ அவர் சொன்னார், நீ என்ன வேலை பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும், கர்மா அதை கரைக்கு தானே இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதே ஆற்றுல வந்து அவர் வந்து 48 நாள் தங்கியிருந்து ஐயாவை தரிசனம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த நோய் போச்சுன்னு சொல்லுவாங்க. பலவித அற்புதங்களும் அதிசயங்களும். இனிமே அவரை எப்படி கும்பிட்றது, அவரை வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அவருக்கு கடலை மிட்டாய் ரொம்ப பிடிக்கும். மாதத்தில் அனுஷ நட்சத்திரம் அவருக்கு ஒரு இன்னைக்கு அனுஷ நட்சத்திரம், அவர் அன்றைக்கி வந்து ஜீவசமாதி ஆனார். அதனால் ஒவ்வொரு மாதமும் அனுஷ நட்சத்திரம் நீங்கள் இங்கே வர முடிந்தால் வாங்க, வந்துட்டு ஐயாவுக்கு பிடித்தமாக. ஆமாம் இன்னைக்கு அனுஷ நட்சத்திரம் கரெக்டாக. ஏன்னா அவரோட உத்தரவு இல்லாமையும் அனுமதி இல்லாமையும் நாம் அவரை பார்க்க முடியாது. நம்ம ஒரு சாதாரணமான கோவிலுக்கு நம்ம போயிடலாம், நம்ம வேண்டிக்கிட்டோ இல்லை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு. ஆனால் வந்து ஐயாவை வந்து நீங்கள் பார்க்கணுன்றது வந்து ஒரு முன் ஜென்மத்தில் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தா வழி இந்த மண்ணை நம்ம மிதிக்க முடியாது. ஒரு 1000 கோயில் போகலாம், ஆனால் ஒரே ஒரு ஜீவசமாதி பார்க்க முடியாது நம்மளால். அங்கே நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் கூட உட்காருங்கன்னு சொன்னால் அது அவரோட கருணை, அவரோட உத்தரவு. அது அவர் அனுமதி கொடுக்குறாரு, நீங்கள் உட்காருங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கொடுக்காம நம்ம வர முடியாது, அவரை நினைக்காம நாம் அவரை நினைக்க முடியாது. அவர் நாம் நினைக்கணும், நினச்சாலும் நாம் நினைக்க முடியும். அவருடைய ஃபோட்டோ ஒன்று வாங்கிக்கோங்க, ஃப்ரேம் போட்டு வச்சுக்கோங்க. அவர் என்ன கேட்பாருனாக்கா, யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா இப்போ கருவாடு இருந்தால் சாப்பிட்டுட்டு வருவாங்க நான்வெஜ் சாப்பிட்டு, ஆனால் அவர் சொல்லிடுவார் அதெல்லாம் சாப்பிட்டு இங்கே வராது அப்படின்வார், என் சன்னதிக்குள்ளே வராது, என்னை பார்க்குறியா தூய்மையான உள்ளத்தோடையும் அதெல்லாம் சாப்பிடாமையும் வா அப்படின்னு தான் சொல்லுவார். நீங்கள் அவரை நினைக்கணும்னாக்கா அவங்க வந்து சன்மார்க்க நெறி தான் அவருடைய நெறி, கொல்லாமை அதெல்லாம் இல்லை. சிகரெட் பிடிக்கக்கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, ராகி வஸ்துக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, தண்ணி அடிக்கிற மாதிரி எந்த குழப்பமும் இல்லாமல் அவரை நீங்கள் உள்ளன்னு கூட நினைக்கணும். நினச்சி அவரை நீங்கள் பூண்டி மகானே ஆற்று சுவாமியை போட்டுன்னு சொல்லிட்டு உங்கள் மனசால நீங்கள் சொன்னால் கூட போதும். அவரை பற்றி பல அற்புதங்கள் இருக்குது, அந்த புக்கில் இருக்க நீங்கள் வாங்கி படிச்சிங்களான்னா தெரியும். இந்த புக்கை அங்கே கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அந்த புக்கு வீட்டில் இருந்தாலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இல்லை, உங்களை எல்லா விதமான ஆபத்தில் இருந்து அது காப்பாற்றும். ஒரு பெரிய ஒரு நம்ம சொல்லக்கூடிய பாதுகாப்பு வலையத்தில் இருக்குன்னு சொல்கிறா போல அது. அவருடைய காலையில் எழுதும்போது ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அவர் கும்பிடுங்க. எனக்கு போகிறதுக்கு முன்னாடி அவரை நினச்சிக்கிட்டே கும்பிடுங்கல்ல. ஏன்னா அவர் நிறைய பேருக்கு தரிசனம் இன்னமும் கொடுப்பாரு, ஏன்னா அவர் ஜீவசமாதி இன்னமும் அவர் உயிரோடு தான் இருக்காரு. அதனால ஜீவசமாதின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்தது பெரும் புண்ணியம் இன்றைக்கி
வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் சனி பிரதோஷம் எல்லாரும் வந்து சிவன் கோயில் தான் போடுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து மாதம் மாதம் வந்து பாருங்கள், கேளுங்க, என்னை கூப்பிடு அப்படின்னு கேளுங்க. ஏன்னா அவன் கூப்பிட்டா தான் நம்ம வர முடியும். என்னை கூப்பிடு, நான் வரேன் அப்படின்னு சொல்லுங்க. அவருக்கு உத்தரவு கொடுப்பாரு. ஏன்னா நீங்கள் வந்ததே சந்தோஷம். அதாவது இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, வானத்தில் எத்தனை நட்சத்திரம் நம்மளால் எண்ண முடியுமா? அது மாதிரி எத்தனை நண்பர்கள் அவர்கிட்ட அருளை வாங்கியிருக்காங்க நம்மளால் சொல்ல முடியாது. நம்ம அந்த சர்வே எடுக்க முடியாது. பல யாரை கேட்டாலும் இப்போ கூட சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி வேலை கிடைக்காம இருந்தது, ஐயாவை பார்த்துட்டு போனேன், எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது, ஐயாவை பார்த்து போனேன் கிடைச்சிருச்சு, கல்யாணம் நடக்குது. எவ்வளோ விதமான வேண்டுதல் பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் அவர் வந்து பண்ணி கொடுக்குறாருன்னா அது அவரோட கருணை மட்டும்தான். மனசு வச்சா இவங்க என்ன நினச்சிட்டு வந்தீங்களோ அதை நடத்தி கொடுப்பார். ஆனால் நியாயமாக இருக்கணும், தர்மமாக இருக்கணும் அவர்கிட்ட. இவர் வந்து ஒரு பாட்டு எழுதினார், தர்மம்லாம் இருந்தால் தான் அவர் வந்து கொடுப்பார். ஏன்னா எல்லாரும் வருவாங்க,